இளையராஜா இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில சாதிச்சு காட்டுறது கஷ்டம்னு சொன்னாங்க. கிராமத்து பாடல்களுக்கு இசையமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பாலிவுட்டுக்குள்ள என்டர் ஆகவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆஸ்கார் எல்லாம் வெறும் கனவுன்னு கூட சொன்னாங்க. ஆனா தனக்கு இருந்த அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டினவர் தான் ஆஸ்கார் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான். நமக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலே அதுக்காக வருத்தப்பட்டு சோர்ந்து போய் மூலையில உட்கார்ந்துடுவோம். ஆனா ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அவருக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களையும் முன்னேற்றத்துக்கான தூண்டுதலா எடுத்துக்கிட்டு முன்னேறி காட்டினவரு. ஆனா அவருடைய 25 வயசு வரைக்கும் பலமுறை அவருக்கு தற்கொலை எண்ணம் வந்திருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் அவருடைய நெகட்டிவான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி அவருக்கு உதவிச்சு, அவர் நெனச்சதெல்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணார்ன்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஏ.ஆர். ரஹ்மானுடைய அப்பா பெரிய அளவுல தெரியப்படாத ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனா தன்னுடைய மகன் என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் சினிமா துறையில சாதிச்சு காட்டுவான்னு முழுமையா நம்பினாரு. ரஹ்மான் அவர்களுக்கு 9 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா உடல்நல குறைவால இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் 3 சிஸ்டர்ஸையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு ஏ.ஆர். ரஹ்மானுக்கு வந்துடுது. அப்பாவுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரெண்டுக்கு விட்டு அதுல வர பணத்தை வச்சு குடும்ப செலவை சமாளிக்கிறதோட பார்ட் டைமா மியூசிஷியன்ஸ் கிட்ட வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. தன்னம்பிக்கை, சுயமரியாதை இது எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததுனால, ரஹ்மான் அவர்களுக்கு நிறைய முறை வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வந்திருக்கு. அதுவே அவர பலமுறை தற்கொலைக்கு தூண்டவும் காரணமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல சாவு மேல இருக்கிற பயமே அவருக்கு போயிருச்சு. நம்ம வாழ்க்கையில எத பார்த்து பயப்படுறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையாவும் அமையும். ரஹ்மான் அவர்கள் சாவு கூடயே சண்டை போட்டு வென்றவர். எத்தகைய சூழ்நிலை நிலவிட்டு இருந்தாலும் சாதிச்சு காட்டணும்னு உறுதியா இருந்தாரு. அதனால தான் அவரால சாதிச்சு காட்ட முடிஞ்சது. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய முக்கியமான விதியே உன் பயத்த கடந்து உனக்கு எது வேணுமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான். ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் அவர் பல சாதனைகளை படைக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சுங்க. ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் விருது வாங்கினதும் சொன்ன முதல் வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. அது மட்டும் இல்லைங்க, நீங்க அவருடைய எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அவர் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றியுணர்வோட இருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, கடவுள் மீது அதீத நம்பிக்கை வச்சு எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. நம்ம எதை நம்பிக்கையோட கேட்டாலும் அது நமக்கு கிடைக்குங்கிறது தாங்க ஈர்ப்பு விதி. அது மட்டும் இல்லாம நன்றியுணர்வு மேலும் பல நல்ல விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 2 விஷயத்தையும் ரஹ்மான் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில பயன்படுத்தினாருங்க. ரஹ்மான் அவர்கள் எப்பவுமே புன்னகையோட, பாசிட்டிவிட்டியோட தாங்க இருப்பாரு. அந்த பாசிட்டிவிட்டி அவருடைய பாடல்களிலும் எதிரொலிக்கும். பாலிவுட் ஆக்டரான சல்மான் கான் ஒருமுறை ஏ.ஆர். ரஹ்மானை அவர் எதிர்க்கவே சுமாரான மியூசிக் டைரக்டர்னு கமெண்ட் பண்ணாரு. அத கூட ஒரு புன்னகையால எதிர்கொண்டாரு. நம்மளுடைய மிகப்பெரிய பலமே நம்மள ஹர்ட் பண்ண நினைக்கிறவங்க கிட்ட எதுவுமே என்ன ஹர்ட் பண்ணாதுன்னு காட்டுறது தான். ஈர்ப்பு விதியில எப்பவுமே நம்ம கஷ்டங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா, அதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் எதிரொலிக்கும்னு சொல்வாங்க. இத ரஹ்மான் அவர்களும் முழுமையா நம்பினாரு. அத அவர் வாயாலே கேட்கலாங்க. பிரெயினை வந்து அன்புல செலுத்தணும்னா அந்த செல்ஸ்லாம் அதே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் கவலையில செலுத்தணும்னா அதே மாதிரி கவலையில ஜாஸ்தி நம்ம பிகம் லைக் ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி போட்டு எக்கோ. ரஹ்மான் அவர்களுடைய இசை அவருடைய துன்பங்கள மட்டும் இல்லங்க, அவருடைய ரசிகர்களுடைய துன்பங்களையும் மறக்க செய்தது. ரோஜா படத்துக்கு அப்புறம் டைரக்டர் ராம் கோபால் வர்மா அவருடைய 2 ஹிந்தி படங்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கணும்னு நினைச்சாருங்க. அதுக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய எதிர்ப்பு வந்ததுனால அந்த 2 படங்கள்ல ஒரு படத்துக்கு மட்டும்தான் அவரால இசையமைக்க முடிஞ்சதுங்க. அதுவும் அப்பம் வளர்ந்துட்டு வர ஒரு ஹீரோ நடிக்கிற படம். ஆனா அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கி கொடுத்துச்சு. அவர் அந்த சமயத்துல அவரை சுத்தி இருந்த நெகட்டிவிட்டியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மியூசிக்ல ஃபோக்கஸ் பண்ணாம இருந்திருந்தா அவரால அதை சாதிச்சிருக்க முடியாது இல்லைங்களா? ரஹ்மான் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது அறிவிக்கிறதுக்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி அவர் அந்த விருது வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்திருக்காருங்க. அவங்க அப்பா ஆசைப்பட்ட விருது அவங்க அம்மா கண் முன்னாடி வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்திருக்காரு. அது நிஜமாகவும் நடந்திருக்கு. ரஹ்மானுடைய அப்பா இறந்த பிறகு அவருக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அவர் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியலன்னா போய் சிக்னல்ல பிச்சை எடுங்கன்னு திட்டியிருக்காங்க. இன்னைக்கு அதே ஸ்கூல் அவர் மியூசிக் டைரக்டரா வரமாட்டாரான்னு காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூசிக் ஸ்கூல ஆரம்பிச்சு அவர மாதிரியே பல இசைக்கலைஞர்களையும் உருவாக்கிட்டு வராரு. சோ ரஹ்மான் அவர்களுக்கு தோற்று போக வேண்டிய பல சூழ்நிலைகள் இருந்தாலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தின் காரணமா வெற்றியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாரு.
ஏன்னா, அவர் வெற்றி பெற்றாதான் அவர் குடும்பத்த அவரால காப்பாத்த முடியுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல இசையின் மூலமா டைவர்ட் பண்ணிட்டு முன்னேற்றத்துல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாரு. தன்னை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிய புன்னகையால விரட்டி அடிச்சாரு. வெற்றி பெறுவோன்னு உறுதியா நம்பினாரு. அத விஷுவலைஸ் பண்ணியும் பார்த்தாரு. எல்லாத்துக்கும் மேல தன்னை முழுமையா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. கடவுள் தன்னை வழிநடத்துவார்ன்னு முழுமையா நம்பினாரு. அந்த வழிநடத்தலுக்காக நன்றியுணர்வோடும் இருந்தாரு. இந்த குணங்கள் எல்லாம் நம்மளும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா, நம்மளாலேயும் ஒரு வெற்றியாளரா மாற முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.